2026 சட்டமன்ற தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி வைக்க தமிழக வெற்றிக் கழகத்திற்கு எடப்பாடி பழனிசாமி சூசகமாக அழைப்பு விடுத்திருக்கிறார். இது தொடர்பாக தமது கருத்துக்களை பகிர்ந்து கொள்வதற்காக மூத்த பத்திரிகையாளர் திரு தராசு ஷியாம் அவர்கள் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைக்கிறார். சார் வணக்கம். இப்போ கூட்டணிக்கு தாவேகாவுக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு சூசகமான அழைப்பு விடுத்திருக்கிறாரு. இதை பற்றி உங்களுடைய முதற்கட்ட பார்வை என்ன? அழைப்பு மறைமுகமானதுதான். ஆனால் இதுவரைக்கும் நீங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி இருக்கிறீர்களா விஜயோடு என்ற கேள்விக்கு அப்படியான பேச்சுவார்த்தைகள் நடக்கவில்லை. அதே நேரத்தில் திமுகவை வீழ்த்த வேண்டும் என்று நினைக்கிற எல்லா கட்சிகளும் ஓரணியில் இணைய வேண்டும் என்கிற அந்த கோட்பாட்டின் அடிப்படையில் எங்களுடன் டிவிகே சேர்ந்தால் சரியாக இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார் எடப்பாடி பழனிசாமி அவர்கள். அதே பேட்டியிலே முன்னதாக ஏற்கனவே எப்போதுமே பேசப்பட்டு வருகிற ஆட்சியில் பங்கு என்பது பற்றியும் பேசியிருக்கிறார். பாரதிய ஜனதாவோடு ஆட்சியில் பங்கு தரமாட்டோம் என்று திட்டவட்டமாக கூறுவதற்கும் அவருக்கு மனது இல்லை அல்லது அதற்கு ஏற்ற அரசியல் தைரியம் இல்லை என்பதையும் அந்த பேட்டியின் மூலமாக வெளிப்படுத்துகிறார். அப்படி என்றால் இப்போது இருக்கிற உண்மையிலேயே பிரச்சனை அல்லது சர்ச்சை எது என்றால், ஒன்று திமுகவுக்கு எதிரான எல்லா கட்சிகளும் ஓரணியில் திரள வேண்டும் என்பது. திமுகவுக்கு எதிரான எல்லா கட்சிகளும் என்றால் இன்றைய தேதிக்கு அதிமுக, பாரதிய ஜனதா, திரு சீமான் அவர்களின் கட்சி, திரு விஜய் அவர்களின் கட்சி, இது போக சிறிய சிறிய கட்சிகள், பிற கட்சிகள் திமுக கூட்டணியில் இருக்கின்றன. எல்லா கட்சிகளுக்கும் அதிமுக கூட்டணியில் இடம் கொடுப்பதாக இருந்தால் சீமானை பொறுத்தவரைக்கும் அவர் 234 தொகுதிகளிலும் தனித்து போட்டி என்கிற நிலைப்பாடை எடுத்திருக்கிறார். அதிமுக கூட்டணிக்கு அவர் வர வேண்டும் என்றாலும் அவருக்கு ஒரு கணிசமான தொகுதிகளை ஒதுக்க வேண்டும். பாரதிய ஜனதாவுக்கே 40 தொகுதி என்று நயினார் நாகேந்திரன் கேட்கிறார். ஒரு 25 தொகுதி என்று வைத்துக் கொண்டால் கூட அதிமுக ஒரு 160 தொகுதிகளில் போட்டி போடுவதாக இருந்தாலும் கூட தொகுதிகளை கொடுப்பதற்கு உண்மையிலேயே இடம் இல்லை என்பதுதான் நிலைமை. இது போக தமிழக வெற்றிக் கழகத்தின் முதன்மை நோக்கம் எதுவாக இருக்கும்? கட்சிக்கான அங்கீகாரம். எல்லா கட்சிகளும் ஆரம்பிக்கப்பட்ட பிறகு குறிப்பிட்ட சதவீத ஓட்டு, குறிப்பிட்ட எண்ணிக்கையிலான சீட்டு வாங்கினால்தான் தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி என்றால் அதற்கு எத்தனை தொகுதிகளிலே விஜய் அவர்கள் போட்டி போட வேண்டும்? இது முதல் கேள்வி. இதற்கான விடை என்பது விஜயகாந்தின் போட்டியிலிருந்து கிடைக்கிறது. 2006 சட்டமன்ற தேர்தல், இப்போது 2026 சட்டமன்ற தேர்தல். 2006 20 வருடங்களுக்கு முன்னால் முதல் சட்டமன்ற தேர்தலை விஜயகாந்த் சந்தித்தார். அப்போது அவர் 8% ஓட்டு, அதாவது கிட்டத்தட்ட 27 லட்சம் ஓட்டு தமிழ்நாடு முழுவதும் மொத்தமாக வாங்கியிருக்கிறார். அடுத்தது அவருக்கு பாராளுமன்ற தேர்தல், அதாவது 2029 பாராளுமன்ற தேர்தல் வருகிற மாதிரி 2009 பாராளுமன்ற தேர்தல் வந்தது. அதிலே கிட்டத்தட்ட 10% ஓட்டு வாங்கியிருந்தார் திரு விஜயகாந்த் அவர்கள். அதாவது ஒரு 32-33 லட்சம் ஓட்டு. அப்படி என்றால் 40 அல்லது 50 லட்சம் ஓட்டை விஜய் இலக்காக கொண்டு செயல்பட்டால்தான் இன்றைய தேதிக்கு, ஏனென்றால் வாக்காளர்கள் எண்ணிக்கை பெருகி இருக்கிறது, அந்த 8% 10% வருவதற்கே வாய்ப்பு இருக்கிறது. அதாவது அரை கோடி வாக்கு அவர் வாங்கினால் மட்டும்தான் அவருக்கு 8 அல்லது 10% வாக்கு தேர்தல் ஆணையத்தின் அங்கீகாரம் கிடைக்கும். அப்படி என்றால் அவர் எத்தனை தொகுதிகளில் போட்டி போட வேண்டும்? இதை அனைவரின் யூகத்துக்குமே விட்டு விடலாம். குறைந்தபட்சம் 70-80 தொகுதிகளில் போட்டி போட வேண்டும். அப்படி 70-80 தொகுதிகளை எப்படி அதிமுகவால் விட்டுக் கொடுக்க முடியும்? எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறார் என்றால், அனைவருமாக சேர்ந்து உழைத்து தேர்தலிலே குறைந்த இடங்களில் போட்டி போட்டு அதிமுகவை ஆட்சி கட்டிலில் அமர வைத்து அவரை முதலமைச்சராக்க வேண்டும் என்று நினைக்கிறார். அது எப்படி வாக்கு அரசியலிலே சாத்தியம்? ஒவ்வொருவரும் அவரவர்களுக்கென்று ஒரு ஓட்டு வங்கியை உருவாக்க வேண்டும் என்றுதான் முயற்சி செய்வார்கள். திமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது, அதிமுகவுக்கு ஒரு ஓட்டு வங்கி இருக்கிறது. பிற கட்சிகளுக்கு இருக்கிற ஓட்டு வங்கி அந்தந்த கட்சிகளிலே இருக்கிற தேர்தலில் போட்டியிட வேண்டும் என்கிற விருப்பம் கொண்டவர்கள் கேட்பாளர்கள். இது கேட்பாளர்கள் ரொம்ப முக்கியம். ஏனென்றால் அவர்கள் தான் அந்த கட்சியின் ஜீவன் நாடிகள். அவர்களை தியாகம் செய்துவிட்டு அடுத்த முறை கட்சி அமைக்க முடியாது. அரண்மனை சாப்பாட்டுக்கு ஆசைப்பட்டு நமது சொந்த வீட்டு அடுப்பின் உலையை அடைத்து விட்டு போக முடியாது. எனவே இது காரிய சாத்தியமற்ற ஒன்று. ஆனாலும் அதை தொடர்ந்து சொல்வதன் மூலமாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதை உருவாக்க முயற்சிக்கிறார் என்றால், தமிழக வெற்றிக் கழகத்திலே ஒரு குழப்பத்தை உருவாக்க முயற்சிக்கிறார். அதே போல அதிமுக பாஜக கூட்டணியிலும் எந்த கான்ட்ரடிக்ஷனும் இல்லை அப்படின்னும் தெரிவிச்சிருக்கிறாரு. நன்றி திரு தராசு ஷியாம், இணைப்பில் கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.